ஹாய் சதா. எக்ஸாம்லாம் எழுதி பாஸ் ஆகிட்டேன். நல்ல வேலைக்கு போக போறீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சதா. கொஞ்சம் கேளுமா. என்ன சதா? ஐயா நீ படிக்கிறப்பே சொல்லணும்னு நினச்சேன், ஆனால் சொல்ல முடியல. இப்போ சொல்கிறேன். என்ன சொல்ல போறீங்க சதா? அப்படியா ஒவ்வொரு நினைப்பாகவே இருக்கிறேன். அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. முதல்ல உன் முகத்தை கண்ணாடியில் பார்த்தியா? பார்த்துட்டு வா. காலேஜில் நீ ஒரு ரகலை பண்ணிக்கிறேன். நான் எழுத்து கட்டிட்டேன். இந்த வம்பெல்லாம் உனக்கு என்னத்துக்கு? காலேஜுக்கு போனீங்கன்னா படிச்சுட்டு வர வேண்டிய வேலை. தேவையில்லாத வம்பெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வர. அம்பிகா எப்படி இருக்க? என்ன சதா இருந்துங்க? ஹாய். அம்பிகா நான் சொன்னதுக்கு எந்த பதிலும் நீ சொல்லுங்க. எனக்கும் எங்க மருமமாவுக்கும் கல்யாணத்துக்கு வந்து சேரு. என்னை ஏமாத்துறவங்கள வாழ விட மாட்டேன். என்ன ஏன் அப்படி இருக்கு? நான் பள்ளிக்கூடத்தில் படிச்சிருந்தேன்ல, சதாங்கிறவர் நான் என்னை விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னதுனால நான் வேணாம்னு சொன்னதுனால அக்காவை கொலை பண்ணுற மாதிரி கனவு கொண்டேன். அது நடந்துமோன்னு பயமா இருக்குது. கனவு தானே கண்ட? ஐயோ ஐயோ. அக்கா என்னடி கனவுல வந்து சதாவை கொலை பண்ணுற மாதிரி கனவு கண்டேக்கா. நீ என்ன பைத்தியமாடி? அவர் எங்க இருக்கிறாரு, நம்ம எங்க இருக்கிறோம்? போடி. சரிக்கா, நான் கனவு கண்டேன், யாருமே என்னை நம்ப மாட்டேங்கிறாங்க. எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கிறேன். இப்ப என்ன? நீ நல்லா இருப்ப. நான் நல்லா இல்லையே. இப்ப என்ன அதுக்கு? கீதா இங்க பார். ஆ, வந்த வேலை முடிஞ்சு. அம்பிகா ஏன் எழுதிட்டு இருக்க? எங்க அக்காவை கனவு கண்டேன் கொலை பண்ணுற மாதிரி. ஆ, நான் நீங்க சொன்னாங்க நம்புனீங்களா? மனசு இருந்தா காப்பாத்திக்கலாம்ல. ஆமா அம்பிகா, நானும் தப்பு பண்ணிட்டேன். போங்க எல்லாரும் நல்லா நீயா? ஏய் கொலைகார பாவி! ஓகே ஓகே. நீயா? விட மாட்டேன். அக்காவை நான் தான் கொண்டேன். வீட்டுக்காரியை நான் தான் கொண்டேன். உன்னையும் குடும்பத்தையும் நான் உயிரோட விடவே மாட்டேன். அப்படியே அப்படியே